அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம பல மூலிகைகளை பற்றி பார்த்துட்டு வர்றோம். இது வரைக்கும் நம்ம பல மூலிகைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். பல மூலிகைகளுடைய அந்த மருத்துவ குணங்கள் இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மூலிகை மிளகாய் பூண்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிளகாய் பூண்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூலிகை பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் தானே வளருது. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தானாகவே வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு மூலிகை தான். உங்களுக்கு பார்த்தா அந்த காடுகளில், வயல்களில், சாதாரணமாக இருக்கக்கூடிய பொட்டல் வெளிகளெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு மூலிகை. இதனுடைய மருத்துவ பயன் பார்த்திங்கன்னா அநேகம், ஏகப்பட்ட மூலிகை இருக்குது, நிறைய கிடைக்குது. ஆனால் மருத்துவ பயன், நிறைய மருத்துவ பயன் இருக்குது. இது வாத நோயை கண்டிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இப்போது இந்த மூலிகையுடைய குறிகுணங்கள், அதனுடைய வாகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம். முதல்ல நான் அந்த மூலிகை காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த மூலிகை. இதனுடைய இந்த இலை, வேர், இதில் ஒரு காய் இருக்கும், சின்னதாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆமணுக்கு விதையாட்டவே இருக்கும் காய், பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த காய் பாருங்கள் எவ்வளோ சன்னமாக இருக்குது பாருங்கள் காய். இந்த காய் பார்த்திங்கன்னா இதுவும் மருத்துவத்தன்மையுடையது. இது பார்த்திங்கன்னா நம்ம தாது அழுகலை கட்டுப்படுத்தும். நம்ம வயதாகிறத தடுக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இப்போ இந்த மூலிகை பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் நம்ம தோட்டத்து வேலை செய்கிறவங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது முள் வீது ஏறிடும். இப்போ முள்ளெல்லாம் ஏறிச்சு அப்படின்னா எடுக்க முடியாத இடத்துல முள் உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒடிச்சிங்கன்னா பால் வரும் பாருங்கள். இப்படி சின்ன ஒடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இதுலேருந்து ஒரு பால் வரும் பாருங்கள். சின்ன லேசாக ஒரு பொன்னிறமான பால் வரும். இந்த பொன்னிறமான பாலை எந்த இடத்துல உங்களுக்கு முள் குத்தி உள்ளே இந்த தங்கிருச்சோ, அது உடம்புல எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, இந்த பாலை வச்சிங்கன்னா ஒரு 3 தடவை வச்சா போதும், தன்னைத்தானே வெளியே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த உள்ளே இருக்கிற முள் இயல்பாக வெளியே வந்துடும். புரியுதுங்களா? நீங்கள் அதை கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இது இந்த பாலை ஒரு 3 தடவை வச்சாலே போதும். இது பாருங்கள், பால் நிறைய வருது, இதில் வரும் பால் வருங்க, எடுத்த உடனே பால் வருது பாருங்க. சரிங்களா? சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்க்குறோம். முதல்ல இந்த இலையுடைய பயணம் பார்க்குறோம் பாருங்கள். இந்த இலையை நீங்கள் பறித்து ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து இதை நம்ம கீரை வணக்கிற மாதிரியும் நம்ம வணக்கணும். கீரை எப்படி நம்ம பொரியல் பண்ணுறோமோ அதே மாதிரி பொரியல் பண்ணி சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் தீரும். இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பழைய மலமெல்லாம் உள்ளூர்ந்து தான் அது சிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த பழைய மலமெல்லாம் முழுமையாக வெளியேறிட்டால் நம்மளுக்கு இந்த மலச்சிக்கல்ங்கிறது இருக்காது. இந்த மிளகாய் பூண்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பழைய மலத்தெல்லாம் என்ன பண்ணால் வெளியேற்றிடும். அதனால் இந்த கீரை மாதிரி சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் பூர்ணமாக வெளியேறிடும். சரிங்களா? இது நம்ம பாட்டி வைத்தியத்தில் நம்ம பாட்டிகள்லாம் பயன்படுத்திட்டு வந்த ஒரு முறை தான். அப்புறம் இந்த இலையை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க. கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு ஒரு 11 மிளகு எடுங்க. மிளகு எடுத்து 2ஐயும் செதைச்சி போட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளராக சுண்டை காய்ச்சி அதை வடிகட்டி வச்சுக்கிட்டு நம்ம குடிச்சிட்டு வரணும். ஒரு நாளைக்கு 3 வேளை, காலையில் ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, இந்த மாதிரி 3 வேளை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் சாப்பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கிறது நல்லது. இப்படி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல கட்டிகள் வரும். சில பேர்த்துக்குலாம் பார்த்துருப்பீங்க, கட்டிகள் நிறையா இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, கட்டிகள் நிறையா வரும். இந்த தைராய்டு ப்ராப்ளத்துக்கு இந்த மூலிகை நல்ல பூர்ணமாக குணமாகும். தைராய்டு ப்ராப்ளம். 2வது இந்த கட்டிகள், உடம்புல வரக்கூடிய கட்டி, சின்ன சின்ன கட்டியாக கொழுப்பு கட்டி இருக்குங்களா, அந்த கட்டியெல்லாம் அருமையாக குணமாகும். தொடர்ந்து இதை நம்ம குடிச்சிட்டு வரணும். அந்த கட்டியை கரையிறது நீங்களே பார்க்கலாம். சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் உப்பு, புளி, காரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். போகம் பண்ணக்கூடாது, அதாவது உடல் உறவு வச்சுக்கூடாது. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக புகை, புளி, போகம், அதாவது புகையை, அதாவது புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆகாது. அதே நேரத்தில் மது அருந்தக்கூடாது. இந்த மாதிரி சரியான பத்தி இருந்து நம்ம இச்சா பத்தியும் சொல்வதுக்கு பேர் இல்லாமல் இந்த இச்சா பத்தியும் இருந்து நம்ம இதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு அந்த கட்டிகள்லாம் இயற்கையாகவே தானாகவே கரைஞ்சு மலத்தின் வழியாக வெளியே போயிடும். சரிங்களா?
இந்த வேர் வந்து இந்த மிளகாய் பூண்டுடைய வேரை எடுத்து ஒரு 40 கிராம் அளவுக்கு வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த வேரை மட்டும் எடுத்துக்கிட்டு செதைச்சி ஒரு 3 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளராக சுண்ட வைக்கணும். சுண்ட வச்சு காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை, இந்த மாதிரி 2 வேளை அதை குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த வேர் குடிநீர் இதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வாத நோய் வந்து முற்றிலுமாக நீங்கிடும். இந்த வாத வீக்கம், இந்த வாத சம்மந்தப்பட்ட நோய்கள், பாரிச வாயு, இது எல்லாமே நம்மளுக்கு தீரும். இந்த வேருக்கு வாத நோயை நீக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அந்த விதையை பார்த்தோம், இந்த மிளகாய் பூண்டோடைய விதையை பார்த்தோம். இந்த விதையை வந்து நம்ம நிறைய சேகரிக்கலாம், நிறைய கிடைக்கும். உங்களுக்கு ஒரு செடியிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 விதை பக்கமாக கிடைக்கும். அதனால் இந்த விதைகளெல்லாம் சேகரித்து எடுத்து காய வச்சு இதில் வந்து எண்ணெய் எடுக்கணும். அது எப்படி எண்ணெய் எடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமை தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காய வச்சு எடுத்துக்கேன். காய வச்சு எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிடுங்க. ஓட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த மிக்சியில் அரைச்செடுத்த அந்த வெண்ணெயை வந்து அந்த விதையை வந்து அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் அப்படியே காய்ச்சியும் வச்சுக்கோங்க. அப்படியே காய்ச்ச அப்படியே மேலே அப்படியே எண்ணெய் மாதிரி படியும். அந்த எண்ணெயை அப்படியே வலிச்செடுத்து இன்னொரு இதில் ஊற்றிக்கலாம். இதுலிங்க இன்னொரு குண்டாவில் ஊற்றி மறுபடியும் ஒரு காய்ச்சணும். காய்ச்சும் போது அந்த கொஞ்சோண்டு அதில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வற்றி போய் வெறும் எண்ணெய் மட்டும் வரும்போது சடசடன்னு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் எப்போ அடங்கிருச்சோ அப்போ அது வந்து எண்ணெய் மட்டும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா காலையில் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம், ஒரு 3 துளி, அதாவது 3 சொட்டு தான், அதிகமாக சாப்பிடக்கூடாது, வெறும் 3 சொட்டு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கால் கை வலிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வலிப்புகள், அப்புறம் பக்கவாதம், அப்புறம் வாதம் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய இழுப்பு சொல்லுவோம் இல்லை, இழுப்பு, மாந்தம், இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது இழுப்புனா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மேலே சொருகிரும், குழந்தைகளை திடீர்னு இப்படி மேலே சொருகிரும், அந்த மாதிரி பிரச்சனைகள், அப்புறம் இளம்பிள்ளை வாதம், இதுக்கெல்லாம் வந்து இந்த எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த விதை வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விதை. இது பார்த்தா சாதாரணமாக கிடைக்குது. உங்களுக்கு இதில் எளிமையாக யார் வேணாலும் செய்யலாம், ரொம்ப இதாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இது மாதிரி இன்னும் பல மூலிகைகள் நம்ம சித்தர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி அடையாளம் காட்டிட்டு போயிருக்காங்க. இதுபோல் இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது. நீ அடுத்த காணொளியில் வேறு ஒரு நல்ல மூலிகையோடைய உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.